இந்திரா இந்த ஊருக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி இங்க வந்ததில்ல. இங்க வந்து அவளை யாரு கடத்தி கட்டி போட்டிருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா, என்னடா நீ லஞ்சுக்கு வந்துருவேன்னு பார்த்தேன், இன்னும் காணோம். லேட் ஆகுமா? ஆமாம்மா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. யூஎஸ்ல இருந்துலாம் வந்திருக்காங்கம்மா. ஸோ அது எப்படிம்மா ஃபங்க்ஷனை விட்டுட்டு வர்றது? ஏண்டா அதுக்குன்னு இப்படிதான் பண்ணுவியா? இப்படியே அவங்க கூடயே இருக்க முடியுமா நீ? வீட்டுக்கு எப்பதான் வருவ? சாரிம்மா, நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட் ஆயிடுமா. என்னடா நீ? சரி, ஓகே, சீக்கிரமா வந்துரு. கௌதம், பத்திரமா வண்டி ஓட்டிட்டு வா. என்ன? சரி, ஓகேம்மா. அம்மா கிட்ட தேவையில்லாம போய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சாரிம்மா. டைம் அப். பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கியா? நல்லா பண்ணிருக்கேன் கௌதம். இந்திரா, வா, நம்ம முதல்ல ஸ்டேஷனுக்கு போலாம். உன்னை எக்ஸாம் எழுத விடாம பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த ரோஷினியோட வேலையா தான் இருக்கும். இல்ல கௌதம், அதெல்லாம் வேணாம். நான் தான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன்ல. என்ன இந்திரா சொல்ற? அதுக்கு நீ இப்படியே விட சொல்றியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். உன் கனவு, உன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே போயிருக்கும். கரெக்ட் தான் கௌதம். ஆனா இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போறதுனால நமக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகும். அதுக்காக அதை அப்படியே விட்டுடலாமா? கொஞ்சம் பொறுமையா யோசி கௌதம். இப்ப என்ன எக்ஸாம் எழுத விடாம பண்ணதா இது எல்லாமே நடந்திருக்கு. ரோஷினி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பா. ஆனா இவங்க என்ன வேற எதுவுமே பண்ணலையே. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் எக்ஸாம் எழுதிட்டேன்ல, எனக்கு அது போதும் கௌதம். இப்ப நம்ம இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கௌதம் பண்ண போறோம்? என்ன இந்திரா? இப்ப நம்ம போகணும்னா கண்டிப்பா தேவையில்லாம மீடியா வரைக்கும் நியூஸ் போகும். அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கு வேற தெரியாம வந்திருக்க கௌதம். அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகும். இப்பதான் வீட்ல எல்லாமே நார்மல் ஆயிருக்கு. இதெல்லாம் இப்ப தேவையா சொல்லு? அதான் சொல்றேன், நம்ம கிளம்பலாம். நீ சொன்னா கேளு கௌதம். எனக்கு இன்னும் சமாதானம் ஆகல இந்திரா. உன்னை சமாதானம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊர்ல ஒரு நல்ல பிரியாணி கடையா பார்த்து உனக்கு வாங்கி கொடுத்தா நீ நார்மல் ஆயிட மாட்டியா என்ன? அடி பாவி, உன்னை அந்த ரூம்ல விட்டு வந்திருக்கணும். அப்படியே போட்டேன். ஆனா இன்னைக்கு பேசாம வந்தா கூட ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி இருக்கு. கௌதம், உனக்கு என் மேல இவ்ளோ கேரா, இவ்ளோ லவ் இருக்கா?
அதை ஏன் நீ சொல்ல தயங்குற கௌதம்? ஏன் கௌதம், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு. என்ன இப்படி பேசாம வர எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல, நேத்து கிளம்புனதுல இருந்து இப்ப திரும்பி போற வரைக்கும் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். ஆனா நம்ம 2 பேரும் வெறுத்து போய் உட்காரவே இல்லைல்ல? அப்படியா? இன்ஃபேக்ட் நீ கேட்ட கேள்வி அதே தான் நானும் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் இந்திரா. ஏன் கௌதம், திடீர்னு நம்ம லைஃப் கரடு முரடான ரூட்ல இருந்து அப்படியே கலர்ஃபுல்லான ரூட்டுக்கு மாறின ஒரு ஃபீல் வரல? ஆமா. என்னாச்சு? தெரியலையே. பாத்து கௌதம், கேர்ஃபுல். இந்த இடம் பாரு, அப்படியே சூப்பரா இருக்குல்ல? கிளைமேட்டும் பாரு, செம்மையா இருக்கு. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஏதோ ஒரு ஒயர் கட் ஆயிருக்கு. மெக்கானிக் தான் வந்து பார்க்கணும். ஐயோ, மெக்கானிக் வரணுமா? இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே. இங்க பக்கத்துல எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே கௌதம். இப்ப என்ன பண்ண போறோம்? அதான் எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்னு. சரி இரு. அங்க ஒரு பெரியவர் போறாரு, நான் பேசிட்டு வரேன். பெரியவரே பெரியவரே ஒரு நிமிஷம். என்னங்க தம்பி? பெரியவரே, இங்க பக்கத்துல மெக்கானிக் ஷெட் ஏதாவது இருக்கா? என்னது மெக்கானிக்கா? இங்கதான் பக்கத்துல யாருமே இல்லையாப்பா. நீ எங்க போனோம்? நாங்க சென்னைக்கு போனோம் ஆக்சுவலா. இதோ அங்க கார் நின்னுடுச்சு. அதான் மெக்கானிக் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கலான்னு. இது கிராமத்து உள்ளுக்கு போற வழி தம்பி. நீ எப்படி மெக்கானிக் கடை பிடிக்கிறதா இருந்தா 10 கிலோமீட்டராவது உள்ள போகணும் தம்பி. மழை வேற வர மாதிரி இருக்கு, பார்த்து போங்க. எனக்கு வேற பால் ஊத்துறதுக்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன்ப்பா. சரி. கௌதம், அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? சரி பண்ண முடியாதா இப்போ? நாம எது ராங் ரூட்ல வந்துட்டோம் இந்திரா. இது மெட்ராஸ் போற ரூட்டே இல்ல. எப்படியோ 2 பேருமே கவனிக்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமா, 2 பேரும் வழியை எங்க பார்த்தோம்? அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்ததுல வழியை மிஸ் பண்ணிட்டோம். நீ என்ன பார்த்து தானே வண்டி ஓட்டின, அதான் மிஸ் பண்ணிட்ட. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கௌதம்? தெரியலையே. டைம் ஆயிடுச்சு, இருட்டு போகுது. வெயிட் பண்ணி பாப்போம் யாராவது வராங்களான்னு.
பாத்தியாக்கா? நல்லா பாரு. பாத்தீங்களா அத்தை? புத்திசாலி ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அதே இந்திரா தான். நம்ம கௌதம் கூட ஒட்டிக்கிட்டு ஹோட்டல்ல இருக்கா. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஐஏஎஸ் படிச்சிட்டு இருக்கா. அவ கூட கோயம்புத்தூர் போயிருக்கா. அப்போ கௌதம பாத்திருக்கா. உடனே எனக்கு போன் பண்ணி கேட்டா, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் கௌதம் கோயம்புத்தூருக்குள்ள வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நம்பலன்னு சொன்ன உடனே அவ எனக்கு போட்டோ வேற அமிச்சா. எனக்கு கௌதம பார்த்து கூட ஷாக் ஆகலாத. கூட இருக்கிற இவள பார்த்ததும் அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. நீ அவ்ளோ சொன்னல, சொன்னதுக்கு அப்புறம் அவ மதிச்சாளா? மாமா கிட்ட எப்படி எல்லாம் சீன் போட்டா? நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படி இப்படின்னு. கடைசியில அவ என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? நிஜமா அவளே நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு தனியா போக பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அப்போ அத்தை சுபவெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, இல்ல அத்தையே கூட போயிருப்பாங்க. ஆனா அவ என்ன கேம் விளையாடி கௌதம் கூட போயிருக்கான்னு பாத்தீங்களா? நான் தான் ஆரம்பத்துல தலையில அடிச்சுக்கிட்டேனே, அவ பேச்ச கேட்காதீங்கன்னு. நீங்க தான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. கேட்டியாக்கா? அன்னைக்கு காவியாவோட அப்பா அம்மா வந்த அன்னைக்கு அவ கண்ணு முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்ச. உனக்கு அந்த பொய்க்காரி முக்கியமா போயிட்டாலக்கா. அட அவதான் அப்படி. நம்ம கௌதம் தம்பிக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அவ கூட சுத்தணும்? அதான் டேவிஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு சேர்ந்து சுத்துறாங்க? இல்ல, என் பையன் தானா போயிருக்க மாட்டான். அவதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. ஆமாக்கா, அந்த இந்திராவையே பெருசா பாராட்டி பேசுனீங்க. கதிர் வீட்டுக்கு வர காரணமே அந்த இந்திரா தானே சொன்னீங்க. அதான் கௌதம் மனசு மாறிட்டான் போல. நம்ம அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, நம்மளும் பேசலான்னு டைவர்ஸ் எல்லாம் மறந்துட்டான் போல. அதனாலதான் உன்கிட்டயும் பொய் சொல்லிட்டு போயிருக்கான் போல. கௌதம் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். அவன் எதை செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். அத்தை, அதெல்லாம் அந்த காலம். லேட்டஸ்டா கௌதம் அப்படியே இந்திரா கைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான். இந்திரா என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இவ எக்ஸாம் எழுத போனவ மாதிரியா இருக்கா? பிளான் பண்ணி கௌதம இழுத்துட்டு போறதுக்காக தான் இத பிளான் பண்ணிருக்கா. எக்ஸாம சாக்கா வச்சு கௌதம வர வச்சிருக்கா. எக்ஸாம் முடிச்சு கிளம்பி இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. இன்னும் வரல பாருங்க. அதானே அங்க ரூம் போட்டு தங்கிருக்காங்க போல இருக்கு. அவ சரியான வித்தக்காரிக்கா. பாவம் கௌதம் அவகிட்ட மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கான். என்ன சத்த? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? என்ன சும்மா அத்தை நொத்தன்னு சீன் போட வந்திருக்கியா? எல்லாம் உன் தங்கச்சியாலதான். ஏன் சின்னத்த, என்ன ஆச்சு? இந்திரா என்ன பண்ணா? நடிப்பு பாத்தீங்களா அத்தை? இவகிட்ட சொல்லாமையா அந்த தங்கச்சி பிளான் போட்டிருப்பா? என்ன நடிப்பு! இந்திராவை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்னடி ஆக போகுது? அவளை நம்பிட்டு இருந்த என் அக்கா தான் ஷாக் கடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தை, என்னங்க அத்தை, என்ன ஆச்சு? ஏய், இங்க பார்.
உன் தங்கச்சி எக்ஸாம் எழுத போறேன்னு பொய் சொல்லிட்டு இப்படி கௌதம கூட்டிட்டு போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதுவும் குழு குழுன்னு கோயம்புத்தூர் கிளைமேட்ல. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. அவ எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி தான் போயிருக்கா. எனக்கு மதியமே கால் பண்ணி எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கிறதா சொன்னா. அவ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாத்த. உன் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டாளா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பாரு காவியா, பார்த்தல, அவளா பொய் சொல்ல மாட்டா? கல்யாணத்தையே ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டவ அவ. அவ நல்லவளா? ஏய், அவளெல்லாம் நான் என்னைக்கோ அடிச்சு துரத்தி இருக்கணும். அவளுக்கு கௌதம் கேக்குதோ? இத பாரு காவியா, நீதான் அவளை ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டு இருக்க. இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளுங்கன்னு நினைச்சு அவ காய் நகர்த்திட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும், அவ இன்னைக்கு இந்த வீட்டுல அவ கால் எடுத்து வைக்கட்டும். அப்ப இருக்கு அவளுக்கு. இத பாரு காவியா, இந்த விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைச்சு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காவ? நான் வேணான்னு அவ்வளவு தூரம் சொல்லி அவ இப்படி செஞ்சிருக்கானா? இத நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். சீக்கிரம் ஏறு. திடீர்னு மழை வந்துச்சுல. கௌதம், ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு. ஜன்னலை வேற திறக்க முடியாதுல்ல? ஏசி ஆஃப்ல இருக்குல்ல இந்திரா, அதான் அப்படி இருக்கு. நம்மளால ரொம்ப நேரம் காருக்குள்ள இருக்க முடியாது. நம்ம இப்போ ஜன்னலை திறந்தோம்னா மழை தண்ணி கண்டிப்பா உள்ள வந்துடும். நல்லா லாக் ஆயிட்டோம்ல. இந்திரா, அங்க பாரு. எங்க? நம்மளால இதுக்கு மேல கார்ல உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு போயிடலாமா? கௌதம், அங்க சேஃபா இருக்கிற மாதிரி தோணலையே கௌதம். நான் தான் இருக்கேன்ல, வா போலாம். மழை நிக்கிற வரைக்கும் அங்க போய் நிக்கலாம், வேற வழி இல்ல. இங்க பாரு, காருக்குள்ள உட்காந்துட்டு நமக்கு சஃபகேட்டிங்கா இருக்கு. ஆனா போறதுக்குள்ள நினைச்சிருவோம். ஆமால,
ஆனா அது வரைக்கும் எப்படி போறது? சரி பரவாயில்ல, ஓடி போயிடலாம் வா. ஓகே ஓகே தானே? 1 2 3. வா வா. ஹலோ அம்மா. கௌதம் எங்க இருக்க? அம்மா நான் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல தான்மா இருக்கேன். நீ எங்க இருக்கன்னு ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லு. இந்திராவை எக்ஸாம் கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன்.